இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்சர்ஷன் நட் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்னாலே ஒரு நோடு வந்து இன்னொரு நோடோட கனெக்ட் ஆகிருக்கு தான் வந்து லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லுவோம். அதுவும் அந்த நோடு வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டேட்டாக்கு, இன்னொரு பார்ட் வந்து நெக்ஸ்ட்டுக்கு. இப்போ வந்து இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட். இதில் என்ன இருக்குன்னா நோடு வந்து இன்னொரு நோடோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு நோடு எப்போவுமே வந்து ஹெட்டுக்கு தான் அசைன் பண்ணியிருக்கும். இது இன்சர்ஷன் அட் லிங்க்டு லிஸ்ட்டாக 3 டைப் இருக்கும். இன்சர்ஷன் அட் பிகினிங், இன்சர்ஷன் அட் எண்ட், இன்சர்ஷன் அட் மிடில். இதில் இன்சர்ஷன் அட் பிகினிங்னா ஒன்றும் இல்லை, இந்த 8க்கு அப்புறம் வர்றது வந்து அதாவது 8க்கு அப்புறம் வர நியூ நோடை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இன்சர்ஷன் அட் பிகினிங். அதாவது ஒரு நியூ நோட் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஹெட்டாக வந்து அசைன் பண்ணுறது தான் இன்சர்ஷன் அட் பிகினிங். இதுக்கான கோட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ச் நோடு இன்ட்டு டேட்டா. அதாவது இது வந்து என்ன சொல்கிறதுனா, முன்னாடி சொன்ன மாதிரி நோடில் வந்து ரெண்டு பார்ட், ஒன்று வந்து டேட்டாவுக்கு, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு. இப்போ இதில் வந்து இன்சர்ட் அட் பிகினிங்னா வந்து எம்அலாக் யூஸ் பண்ணி அலாகேட் பண்ணிட்டு அதோட டேட்டா பார்ட் வந்து வேல்யூ, அதாவது நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணுற வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஹெட்டாக கொடுத்துட்டு அப்புறம் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட். அதாவது இனிமேல் வந்து நியூ நோட் தான் நம்ம வந்து ஹெட்டாக அசைன் பண்ணி போகிறோம். இதான் வந்து இன்சர்ட் அட் பிகினிங். இப்போ இன்சர்ட் அட் எண்டுனா அதாவது இப்போ 4 நோடு இருக்குது. இதில் 4 நோடில் வந்து லாஸ்ட்டு நோடு தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதை என்ன பண்ணுன்னா, அந்த நோடு எந்த நோடில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வரதை வந்து நியூ நோடாக அசைன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இன்சர்ட் அட் எண்ட் அந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். இப்போ இதுக்கான கோடு என்னன்னா, இன்சர்ட் அட் எண்டுக்கு அதே மாதிரி ஒரு நியூ நோடாக வந்து எம்அலாக் யூஸ் பண்ணி அலாகேட் பண்ணிட்டு டேட்டா பார்ட்டை வந்து வேல்யூவாக கொடுக்கணும், நெக்ஸ்ட் பார்ட்டை நல்லா கொடுக்கும். பிகினிங் இன்சர்ட் அட் பிகினிங்கில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஹெட்டாக கொடுப்போம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ இன்சர்ட் அட் எண்டுக்கு வந்து நல்லா கொடுக்கணும். ஏன்னா இனிமேட்டு வந்து இந்த நோடு தான் வந்து லாஸ்ட் நோடாக இருக்கும். அப்புறம் வந்து டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்னு ஒரு டெம்பரரி வேல்யூ ஹெட்டுக்கு அசைன் பண்ணிட்டு அதை வந்து இதாகும், ஹைட்ரேஷன் ஆகணும். அப்படி ஹைட்ரேஷன் பண்ணுறப்போ டெம்போட நெக்ஸ்ட் வந்து எப்போ நல்லா ஆகுதோ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோடாக அசைன் பண்ணுறோன்னா நம்ம வந்து இன்சர்ட் அட் எண்ட் அந்த கான்செப்ட் முடியும். இப்போ வந்து இன்சர்ஷன் அட் மிடில். இன்சர்ஷன் அட் மிடிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த பொசிஷனான வேல்யூவும் கொடுக்கணும், பொசிஷனுக்கான வேல்யூவும் கொடுக்கணும், அப்புறம் டேட்டாக்கான வேல்யூவும் கொடுத்து தான் நம்ம வந்து இன்சர்ட் அட் மிடில் வந்து பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இதில் வந்து 4 நோடு இருக்குது. இது நடுவில் ஒரு நோடை வந்து இன்சர்ட் பண்ணுறது தான் இன்சர்ஷன் அட் மிடில். எதுக்கான கோட்னா இன்சர்ஷன் அட் அதே மாதிரி நியூ நோடை வந்து எம்அலாக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு டேட்டா வேல்யூவாக சென்ட் பண்ணிட்டு டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி எப்போ வந்து ஐ வந்து பொசிஷன் -1 ஆகும், அப்புறம் டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல்லாவும் இருக்குதோ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் ஆகும். அப்புறம் நியூ நோட் ஆஃப் நெக்ஸ்ட் அது வந்து டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டுக்காக அசைன் பண்ணிட்டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டை வந்து நியூ நோடாக அசைன் பண்ணால் இன்சர்ஷன் அட் மிடில் அந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். இப்போ வந்து வாய்ட் ட்ராவல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூலாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டெம்ப் ஈக்குவல் டு ஹெட் டெம்பரரியாக அசைன் ஹெட்டுக்கு, டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல் அது வர வரைக்கும் அதில் இருக்க டேட்டா பார்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட், அதாவது எப்போ நல் வர வரைக்கும் அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து அதே போல் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து அந்த என்னென்ன வேல்யூலாம் கொடுக்குறோமோ இப்போ அவுட்புட்டில் எப்படி வரணும்னா இன்சர்ஷன் அட் பிகினிங், அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வரணும், இன்சர்ஷன் அட் எண்டுனா இது லாஸ்ட்டாக வரணும், இன்சர்ஷன் அட் மிடில்னா இது வந்து நடுவில் வரணும். இப்போ ரன் பண்ணோன்னா நம்ம சொன்ன மாதிரி 5, அதாவது இன்சர்ஷன் அட் பிகினிங்கான வேல்யூ இது, இன்சர்ஷன் அட் எண்டுக்கான வேல்யூ இது. இது வந்து பொசிஷன் அட் மிடில், இது வந்து ஏன்னா வந்து பொசிஷன் 2ன்னு கொடுத்தாலே இதுக்கு நடுவில் வரும். இப்போ இதுவே 4-5 நோடெலாம் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற பொசிஷன் கொடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் அதுக்கான அவுட்புட்லாம் வரும்.